वाल्मीकि रामायणं किष्किन्धाकाण्डम् अध्यायं 16 वालीवधः वालीवधम् षोडशः सर्गः 16वद् सर्गम् वालीवधः वालीवधम् तामेवं ब्रुवतीं तारां ताराधिपनिभाणनां वाली निर्भत्सयामास वचनं चेदमब्रवीत् वाली एवमेर्कण्डवार ब्रुवतीं பேசிக்கொண்டிருக்கும் தாராதிபநிபானனாம் சந்திரனை போன்ற முகமுடைய தாராம் தாரையே நிர்பத்சயாமாச அதட்டினான். தாம் அவளை பார்த்து இதம் பின்வரும் வச்சனம் ச சொல்லையும் அப்ரவீத் சொன்னான். வாலி மேற்கண்டவாறு பேசிக்கொண்டிருக்கும் சந்திரனை போன்ற முகமுடைய தாரையை அதட்டினான். அவளை பார்த்து பின்வரும் சொல்லையும் சொன்னான். கர்ஜதோஸ்யேசு சம்ரப்தம் भ्रातु शत्रोर्विशेषतः मर्शयिष्याम्यहं केन कारणेन वरानने आरणंगे भ्रातुः तंबियुं गर्जतः ऊरुमि गर्जिकिंद्रवणं विशेषतः दिलुं शत्रोः शत्रुमान अस्य इवनुடைய சுசம்ரப்தம் ஆரவாரத்தை அகம் நான் கேன எந்த காரணேன காரணத்தை கொண்டு மர்ஷயிஷ்யாமி சகிப்பேன். ஆரணங்கே தம்பியும் ஊருமி கர்ஜிக்கின்றவனும் அதிலும் சத்ருவுமான இவனுடைய ஆரவாரத்தை நான் எந்த காரணத்தை கொண்டு சகிப்பேன். அதர்ஷிதானாம் சூராணாம் சமரேஷ்வணிவர்த்தினாம் दर्शनामर्षणं भीरो मरणादतिरिच्यते. भीरो भयन्दवेळे समरेषु போரில் அணிவர்த்தினாம் புறமுதுகு இட்டு ஓடாது அதர்ஷிதானாம் தோல்வி அடையாத சூராணாம் சூரர்களுக்கு தர்ஷனாம் அர்ஷணம் அவமானத்தை சகித்தல் என்பது மரணத்தை காட்டிலும் அத்திரிச்சியத்தை அதிக கஷ்டமானது. பயந்தவளே போரில் புறமுதுகு இட்டு ஓடாது தோல்வி அடையாத சூரர்களுக்கு அவமானத்தை சகித்தல் என்பது மரணத்தை காட்டிலும் அதிக கஷ்டமானது. सोढुं न च समर्थोऽहं युद्धकामस्य संयुगे सुग्रीवस्य च संरम्भं हीनग्रीवस्य गर्जतः. युद्धकामस्य पोरैकोरि गर्जतः गर्जिकुं हीनग्रीवस्य கோணக்கழுத்தனாகியே சுக்ரீவஸ்ய சுக்ரீவனுடைய சம்ரம்பம் ச ஆர்ப்பரித்தலை சம்யுகே போரில் சோடும் பொறுக்க ஆகம் ச நான் மட்டும் சமர்த்தகன உடன்பட்டவனாகேன். போரை கோரி கர்ஜிக்கும் கோணக்கழுத்தனாகிய சுக்ரீவனுடைய ஆர்ப்பரித்தலை போரில் பொறுக்க நான் மட்டும் உடன்பட்டவனாகேன். न चक्कार्यो विषादस्ते राघवं प्रति मत्कृते धर्मज्ञश्च कृतज्ञश्च कथं पापं करिष्यति. मत्
மத்கிருதே என் விஷயத்தில் ராகவம் பிரதி ராகவரை நினைத்து தே உனக்கு விஷாதஹாச்ச கவலை என்பதே காரியகன கொள்ளத்தக்கதன்று தர்மஜ்ஞாச்ச தர்மங்களை உள்ளபடி அறிந்தவரும் கிருத்தஜ்ஞாச்ச சதா தர்ம அனுஷ்டானம் உடையவருமான அவர் பாப்பம் தகாத காரியத்தை கதம் கரிஷ்யதே எங்கனம் புரிவார். என் விஷயத்தில் ராகவரை நினைத்து உனக்கு கவலை என்பதே கொள்ளத்தக்கதன்று தர்மங்களை உள்ளபடி அறிந்தவரும் சதா தர்ம அனுஷ்டானம் உடையவருமான அவர் தகாத காரியத்தை எங்கனம் புரிவார். நிவர்த்தஸ்வ சஹஸ்திரிபிஹி கதம் பூயோனு கச்சசி சௌஹ்ருதம் தர்ஷிதம் தாரே மயி பக்தி கிருதாத்வயா. தாரே தாரே பூயः இன்னும் கதம் ஏன் அனுகச்சசி பின்பற்றி வருகின்றனை சௌஹ்ருதம் அன்பு தர்ஷிதம் விளங்க காட்டி விடப்பட்டது துவயா உன்னால் மயி என்னிடத்தில் உள்ள பக்தியே பக்தியும் கிருதா வெளியிடப்பட்டது ஸ்ரீபிகி மற்ற மனைவியர்களோடு சஹா கூட நிவர்த்தஸ்வ திரும்பி போய்விடு. தாரே இன்னும் ஏன் பின்பற்றி வருகின்றனை அன்பு விளங்க காட்டி விடப்பட்டது உன்னால் என்னிடத்திலுள்ள பக்தியும் வெளியிடப்பட்டது மற்ற மனைவியர்களோடு கூட திரும்பி போய்விடு. பிரத்யோத்ஸ்யாம்யஹம் கத்வா சுக்ரீவம் ஜஹி சம்பிரமம் தர்ப்பம் சாஸ்யே வினேஷ்யாமி நச்ச பிராணைர்விமோக்ஷ்யதே. அஹம் நான் கத்வா சென்று சுக்ரீவம் சுக்ரீவனை பிரத்யோத்ஸ்யாமி எதிர்த்து போர் புரியப் போகிறேன். அஸ்யே இவனது தர்ப்பம் ச செருக்கை மாத்திரம் வினேஷ்யாமி ஒழிக்கப் போகிறேன். சம்பிரமம் மனச்சஞ்சலத்தை ஜஹி விட்டுவிடு. பிராணைஹி ச விமோக்ஷ்யதேன அவன் உயிர் மாய்க்கப்படப் போவதில்லை. நான் சென்று சுக்ரீவனை எதிர்த்து போர் புரியப் போகிறேன். இவனது செருக்கை மாத்திரம் ஒழிக்கப் போகிறேன். மனச்சஞ்சலத்தை விட்டுவிடு. அவன் உயிர் மாய்க்கப்படப் போவதில்லை. அஹம் ह्याजिस्थितस्यास्ये करिष्यामि यथेप्सितं वृक्षैर्मुष्टिप्रहारैश्च पीडितप्रत्ययास्यते. அஹம் நான் ஆஜிஸ்திதஸ்ய போரில் எதிர்த்து நிற்கும் அஸ்ய இவனுக்கு யதேப்சிதம் ஹி எவ்வளவு அவசியமோ அவ்வளவு மட்டும்தான் அஹம் நான் கரிஷ்யாமி பிரதி செய்ய போகிறேன். விருக்ஷைஹி மரங்களாலும் முஷ்டி பிரஹாரைஹி ச முஷ்டிகளின் அடிகளாலும் பீடிதகா புடைக்கப்பட்டவனாய் பிரத்தியாஸ்யதி அவன் திரும்பி போய்விடுவான். நான் போரில் எதிர்த்து நிற்கும் இவனுக்கு எவ்வளவு அவசியமோ அவ்வளவு மட்டும்தான் நான் பிரதி செய்ய போகிறேன். மரங்களாலும் முஷ்டிகளின் அடிகளாலும் புடைக்கப்பட்டவனாய் அவன் திரும்பி போய்விடுவான். நமே கர்விதமாயஸ்தம் சஹிஷ்யதே துராத்மவான் கிருதம் தாரே சகாயத்வம் சௌஹ்ருதம் தர்ஷிதம் மயி. துராத்மவான் துஷ்டாத்மாவாகிய அவன் கர்விதம் அவனது கொழுப்பால் விளைந்த மே எனது
ஆயஸ்தம் உபத்ரவத்தை சகிஷ்யத்தின பொறுக்க முடியாது. தாரே தாரே சகாயத்வம் உன்னால் செய்யக்கூடிய உதவி கிருத்தம் செய்யப்பட்டது. மயி என்னிடத்திலுள்ள சௌஹ்ருதம் அன்பானது தரிசித்தம் வெளிக்காட்டப்பட்டது. துஷ்டாத்மாவாகிய அவனது கொழுப்பால் விளைந்த எனது உபத்ரவத்தை பொறுக்க முடியாது. தாரே உன்னால் செய்யக்கூடிய உதவி செய்யப்பட்டது. என்னிடத்திலுள்ள அன்பானது வெளிக்காட்டப்பட்டது. शापितासि मम प्राणैर्निवर्तस्व जयेन च अहं जित्वा निवर्तिष्ये तमाहं भ्रातरं रणे. मम எனது பிராணையே பிராணன் மீதும் ஜெயேன ச வெற்றியின் மீதும் ஷாபிதா ஆணையிடப்பட்டவளாய் அசி ஆகிறாய். அகம் நான் ரணே போரில் தம் பிராத்தரம் அந்த தம்பியை ஜித்வா ஜெயித்துவிட்டு அகம் நான் நிவர்த்திஷ்யே திரும்புவேன். நிவர்த்தஸ்வ திரும்பிப்போ. எனது பிராணன் மீதும் வெற்றியின் மீதும் ஆணையிடப்பட்டவளாயாகிறாய். நான் போரில் அந்த தம்பியை ஜெயித்துவிட்டு நான் திரும்புவேன். திரும்பிப்போ. தம் து தாரா பரிஷ்வஜ்ய வாலினம் பிரியவாதினே चकार रुदति मन्दं दक्षिणा सा प्रदक्षिणम्. दक्षिणा சாமர்த்தியசாலியும் பிரியவாதினி சதா உள்ளம் குளிரும்படி பேசுபவளுமான சாதாரா அந்த தாரை தோ இவ்விஷயத்தில் மந்தம் சொல்லியதை ஏற்றுக்கொள்ளாது இருந்த தம் அந்த வாலினம் வாலியை பரிஷ்வஜ்ய தழுவி ருததி அழுது கொண்டே பிரதக்ஷிணம் பிரதக்ஷிணம் சகார செய்தாள். சாமர்த்தியசாலியும் சதா உள்ளம் குளிரும்படி பேசுபவளுமான அந்த தாரை இவ்விஷயத்தில் சொல்லியதை ஏற்றுக்கொள்ளாது இருந்த அந்த வாலியை தழுவி அழுது கொண்டே பிரதக்ஷிணம் செய்தாள். ததஸ்வஸ்த்யயனம் க்ருத்வா மந்த்ரவத் விஜயைஷிணே அந்தப்புரம் சஹஸ்திரிபிஹி பிரவிஷ்டா சோகமோஹிதா. ததः பொழுது சோகமோஹிதா சோகத்தால் மெய் மறந்துவிட்ட அவள் விஜயைஷிணி இவனுக்கு வெற்றியை பிரார்த்திக்கின்றவளாகி மந்திரவத் சாஸ்திரோக்தமாய் ஸ்வஸ்த்யயனம் தெய்வ பிரார்த்தனையை கிருத்வா செய்துவிட்டு ஸ்ரீபிகி சக மற்ற மனைவியார்களோடு கூட அந்தப்புரம் அந்தப்புரத்திற்கு பிரவிஷ்டா போய் சேர்ந்தனள். அப்பொழுது சோகத்தால் மெய் மறந்துவிட்ட அவள் இவனுக்கு வெற்றியை பிரார்த்திக்கின்றவளாகி சாஸ்திரோக்தமாய் தெய்வ பிரார்த்தனையை செய்துவிட்டு மற்ற மனைவியார்களோடு கூட அந்தப்புரத்திற்கு போய் சேர்ந்தனள். பிரவிஷ்டாயாம் து தாராயாம் சஹஸ்ரேபிः ஸ்வமாலயம் நகராண்யர்யயோ க்ருத்தோ மகாசர்ப இவ ஸ்வசன். தாராயாம் தாரை ஸ்திரீபிகி மற்ற மனைவியார்களோடு சஹா கூட ஸ்வம் தனது ஆலயம் அரண்மனைக்கு பிரவிஷ்டாயாம் து சென்ற பின்னர் மகாசர்பகா மகாசர்ப்பம் இவ போல்
ஸ்வசன் பெருமூச்சு விட்டு கொண்டு குருத்தகா சீற்றம் கொண்ட அவன் நகரத்திலிருந்து நெறியோ வெளிப்புறப்பட்டான். தாரை மற்ற மனைவியார்களோடு கூட தனது அரண்மனைக்கு சென்ற பின்னர் மகா சர்ப்பம் போல் பெருமூச்சு விட்டு கொண்டு சீற்றம் கொண்ட அவன் நகரத்திலிருந்து வெளிப்புறப்பட்டான். சனேஸ்வஸ்ய மகாவேகோ வாலி பரமாரோஷணः सर्वतश्चारयन् दृष्टिं शत्रुदर्शनकाङ्क्षया सददर्श ततः श्रीमान् सुग्रीवं हेमपिङ्गलं सुसंवीतम् अवष्टब्धं दीप्यमानम् इवानलम्. सः अन्त श्रीमान् वाली श्रीमाणाह्यवाले परमरोषणः महाकोपं கொண்டவனாய் சத்ரு தர்ஷன காங்ஷயா சத்ருவை கண்டுவிட வேண்டும் எனும் அவாவால் மகாவேகः மிக வேகம் கொண்டவனாகி நிஸ்வஸ்ய பெருமூச்சு விட்டு கொண்டே சர்வதः நாட்புறமும் திருஷ்டிம் சாரயன் சுற்றி பார்த்து கொண்டு ஹேம பிங்கலம் பொன்னிறமுடையவனும் சுசம்பீதம் நல்ல ஆடை ஆபரணங்களை அணிந்தவனும் தீப்யமானம் கொழுந்து விட்டு எரியும் அனலம் அக்னியை இவ நிகர்த்தவனாய் அவஷ்டப்தம் எதிர்த்து நிற்கும் சுக்ரீவனை சஹாவன் ததஹ பொழுது ததர்ஷ கண்முன் கண்டான். அந்த ஸ்ரீமானாகிய வாலி மகா கோபம் கொண்டவனாய் சத்ருவை கண்டுவிட வேண்டும் எனும் அவாவால் மிக வேகம் கொண்டவனாகி பெருமூச்சு விட்டு கொண்டே நாட்புறமும் சுற்றி பார்த்து கொண்டு பொன்னிறமுடையவனும் நல்ல ஆடை ஆபரணங்களை அணிந்தவனும் கொழுந்துவிட்டு எரியும் அக்னியை நிகர்த்தவனாய் எதிர்த்து நிற்கும் சுக்ரீவனை அவன் அப்பொழுது கண்முன் கண்டான். தம் ச திருஷ்ட்வா மகாவீர்யः சுக்ரீவம் பரியவஸ்திதம் காடம் பரேததேவாசோ வாலே பரமரோஷணः. महावीर्यः महावीर्यवाणाहुं सः वाली अंदवाली तम सुग्रीवम अंद सुग्रीवனை பரியவஸ்திதம் போருக்கு தயாராய் நிற்பவனாய் திருஷ்ட்வா கண்டு பரமரோஷணः மிக சினம் கொண்டவனாகி வாசகா ஆடையை காடம் இறுக்கி பரிததே கட்டிக்கொண்டான். மகாவீரியவானாகும் அந்த வாலி அந்த சுக்ரீவனை போருக்கு தயாராய் நிற்பவனாய் கண்டு மிக சினம் கொண்டவனாகி ஆடையை இறுக்கி கட்டிக்கொண்டான். சவாலே காடசம்பீதோ முஷ்டிமுத்யம்ய வீரியவான் சுக்ரீவமேவாபிமுகோ யயோ யோத்தும் கிருதக்ஷணः. காட சம்பீதः ஆடையை இறுக்கி கட்டிக்கொண்டிருந்த சஹா அந்த வீரியவானாகும் வாலி சுக்ரீவம் ஏவ சுக்ரீவனையே அபிமுகः எதிரில் பார்க்கின்றவனாகி கிருதக்ஷணः ஏற்ற சமயம் என்று எண்ணி முட்டியை உத்யம்ய உயரத் தூக்கிக் கொண்டு யோத்தும் அமராட யயோ ஆரம்பித்தான். ஆடையை இறுக்கி கட்டிக் கொண்டிருந்த அந்த
வீரியவானாகும் வாலி சுக்ரீவனையே எதிரில் பார்க்கின்றவனாகி ஏற்ற சமயம் என்று எண்ணி முட்டியை உயர தூக்கிக் கொண்டு அமராட ஆரம்பித்தான். श्लिष्टमुष्टिं समुद्यम्य संरब्धतरमागतः सुग्रीवोऽपि समुद्दिश्य वालिनं हेममालिनम् सुग्रीवः अपि सुग्रीवனும் हेममालिनं பொன்மாலையை அணிந்திருந்த வாலினம் வாலியை சமுத்திஷ்ய நினைத்து श्लिष्टमुष्टिं இறுக்கிய முட்டியை சமுத்யம்ய உயர தூக்கிக் கொண்டு சம்ரப்தத்தரம் இன்னும் அதிக கோபாவேசத்தை ஆகதக அடைந்தான். சுக்ரீவனும் பொன்மாலையை அணிந்திருந்த வாலியை நினைத்து இறுக்கிய முட்டியை உயர தூக்கிக் கொண்டு இன்னும் அதிக கோபாவேசத்தை அடைந்தான். தம்பாலி क्रोधतां राक्षः सुग्रीवं रणपण्डितम् आपतन्तं महावेगम् इदं वचनमब्रवीत्. वाली वाली रणपण्डितं போர்வீரனும் மகாவேகம் மகாவேகமாய் ஆபத்தந்தம் எதிர்த்து வருகின்றவனுமான தம் அந்த சுக்ரீவனை பார்த்து குரோததாம் ராக்ஷக கோபத்தால் சிறந்த கண்களுற்றவனாகி இதம் பின்வரும் வச்சனம் சொல்லை அப்ரவீத் மொழிந்தான். வாலி போர் வீரனும் மகாவேகமாய் எதிர்த்து வருகின்றவனுமான அந்த சுக்ரீவனை பார்த்து கோபத்தால் சிவந்த கண்களுற்றவனாகி பின்வரும் சொல்லை மொழிந்தான். ஏஷ முஷ்டேர்மயா பத்தோ காடசம்நிஹிதாங்குலிः மயா வேக விமுக்தஸ்தே பிராணாநாதாய யாஸ்யதே. மயா என்னால் சந்நிஹிதாங்குலிஹி விரல்களை நெருக்கி முஷ்டிகி முட்டியானது காடகா கெட்டியாய் ஏஷகா இதோ பத்தகா பிடித்து விடப்பட்டது. மயா என்னால் வேக விமுக்தகா ஆத்திரத்துடன் பிரயோகிக்கப்பட்ட இது தே உனது பிராணான் உயிரை ஆதாய அரித்து கொண்டு யாஸ்யதி போகப் போகிறது. என்னால் விரல்களை நெருக்கி முட்டியானது கெட்டியாய் இதோ பிடித்து விடப்பட்டது. என்னால் ஆத்திரத்துடன் பிரயோகிக்கப்பட்ட இது உனது உயிரை அரித்து கொண்டு போகப் போகிறது. ஏவ முக்தஸ்து சுக்ரீவः क्रुद्धो वालिनमब्रवीत् तवैव चाहरन् प्राणान् मुष्टिपततु मूर्धने. ஏவம் இவ்வாறு உக்தக சொல்லப்பட்ட சுக்ரீவக தோ சுக்ரீவனும் குருத்தகா சினம் கொண்டவனாகி வாலினம் வாலியை பார்த்து முஷ்டிகி ஏவ இந்த என் முட்டியும் தவ உனது மூர்தனே தலையில் பிராணான் உயிரை ஆகரஞ்ச ஒழிக்கின்றதாகவே பதத்தோ விழக்கடவது அப்ரவீத் என்று சொன்னான். இவ்வாறு சொல்லப்பட்ட சுக்ரீவனும் சினம் கொண்டவனாகி வாலியை பார்த்து இந்த என் முட்டியும் உனது தலையில் உயிரை ஒழிக்கின்றதாகவே விழக்கடவது என்று சொன்னான். தாடிதஸ்தேன சங்கிருத்தः சமபிக்ரம்ய வேகிதः அபவச்சோணிதோத்காரி சோத்பீட இவ பர்வதः.
सुग्रीवेण तु निस्सङ्गं सालमुत्पाट्य तेजसा गात्रेष्वभिहतो वाले वज्रेणेव महागिरिः वाली तेन अंद सुग्रीवेण सुग्रीवनाल तेजसा वलुवाल सालम आचामरमொன்றை निस्संगम வேரோடு उत्पाट्य पिडंगे समविक्रम्य किट्टि अभिहतः தகையப்பட்டவனாய் காத்ரேஷு அவயவங்களில் மகாகிரி और பெரிய மலையானது வஜ்ரேன வஜ்ராயுதத்தால் இவ எவ்வண்ணமோ அவ்வண்ணமே தாடித்தக சாட்டப்பட்டவனாய் தூ அதனால் சோத்பீடக அருவிகளோடு கூடிய பர்வதக இவ பர்வதம் போலவே சங்கிருத்தக சினம் கொண்டு வேகிதः பரபரப்புற்றவனாய் சோணித்தோத்காரி இரத்தத்தை கக்குபவனாக அபவதாயினன் வாலி அந்த சுக்ரீவனால் வலுவால் ஆச்சாமரமொன்றை வேரோடு பிடுங்கி கிட்டி தகையப்பட்டவனாய் அவயவங்களில் ஓர் பெருமலையானது வஜ்ராயுதத்தில் எவ்வண்ணமோ வண்ணமே சாட்டப்பட்டவனாய் அதனால் அருவிகளோடு கூடிய பர்வதம் போலவே சினம் கொண்டு பரபரப்புற்றவனாய் இரத்தத்தை கக்குபவனாக ஆயினன் சதோ வாலே பிரச்சலிதா சாலதாடன விஹ்வலஹ गुरु भार समाक्रांतो नौसार्थ इव सागरे सह वाली तु अंद वालियुम साल ताडन विह्वलः ஆச்சாமரத்தால் அடி உண்டதால் மனம் கலங்கியவனாகி சாகரே சமுத்திரத்தில் குரு பார சமாக்ராந்தா அதிக பாரத்தால் தத்தளிக்கின்ற நௌசார்த்தகா பெரும் கப்பல் இவ போலவே பிரச்சலித்தகா தத்தளித்தான் அந்த வாலியும் ஆச்சாமரத்தால் அடியுண்டதால் மனம் கலங்கியவனாகி சமுத்திரத்தில் அதிக பாரத்தால் தத்தளிக்கின்ற பெரும் கப்பல் போலவே தத்தளித்தான் तौ भीमा बल विक्रांतो सोपर्णानिल वेगिता प्रवृद्धौ घोरवपुषो चंद्र सूर्या विवांबरे परस्परम अमित्रघ्नो छिद्रान्वेषण तत्परो பீம பல விக்ராந்தோ பயங்கரமான ஆற்றலும் ஆண்மையும் படைக்க பெற்றவர்களும் அமித்ரக்னோ சத்ரு சம்ஹாரக்கர்களும் அம்பரி ஆகாசத்தில் சந்திர சூரியோ சந்திரன் சூரியன் இவ போன்றவர்களுமான தௌ அவ்விருவர்களும் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் சித்ரான்வேஷண தத்பரோ தக்க சமயத்தை எதிர்பார்ப்பதில் ஊக்கம் உடையவர்களாய் சுப்பர்ணாநில வேகித்தோ கருடனையும் வாயுவையும் நிகர்த்த வேகம் உடையவர்களாய் கோரவபுஷோ பயங்கர தோற்றமுற்றவர்களாய் பிரவருத்தோ எகிரினர் பயங்கரமான ஆற்றலும் ஆண்மையும் படைக்க பெற்றவர்களும் சத்ரு சம்ஹாரக்கர்களும் ஆகாசத்தில் சந்திரன் சூரியன் போன்றவர்களுமான அவ்விருவர்களும் ஒருவரை ஒருவர் தக்க சமயத்தை எதிர்பார்ப்பதில் ஊக்கம் உடையவர்களாய் கருடனையும் வாயுவையும் நிகர்த்த வேகம் உடையவர்களாய் பயங்கர தோற்றமுற்றவர்களாய் எகிரினர் ததா வர்தத பாலித்து பலவீர்யே சமன்விதா ததா வாலித்து அதன் மேல் வாலியோ
பலவீரிய சமன்விதக ஆற்றலுடனும் ஆண்மையுடனும் கூடியவனாய் அவர்தத்த உற்சாகம் கொண்டு விளங்கினான். அதன் மேல் வாலியோ ஆற்றலுடனும் ஆண்மையுடனும் கூடியவனாய் உற்சாகம் கொண்டு விளங்கினான். சூரிய புத்திர மகாவீர்யः சுக்ரீவ பரீஹீயத. மகாவீர்யக மிக்க ஆண்மையுற்றவனும் சூரிய புத்திரக சூரியனது புதல்வனுமாகிய சுக்ரீவக சுக்ரீவன் பரீஹீயத சிறிது களைப்புற்றான். மிக்க ஆண்மை உற்றவனும் சூரியனது புதல்வனுமாகிய சுக்ரீவன் சிறிது களைப்புற்றான். வாலினா பக்ன தர்பஸ்தோ சுக்ரீவோ மந்த விக்ரமः வாலினம் பிரதி சாமர்ஷோ தர்ஷயாமாச லாகவம். வாலினா வாலியால் பக்னதர்பக கர்வம் குலைந்து மந்த விக்ரமக பலம் குறைந்தவனான சுக்ரீவः சுக்ரீவன் சாமர்ஷக து ஆவேசம் கொண்டவனாகி வாலினம் பிரதி வாலினிடம் லாகவம் வன்மையின் வனத்தை தர்ஷயாமாச காட்டுவித்தான். வாலியால் கர்வம் குலைந்து பலம் குறைந்தவனான சுக்ரீவன் ஆவேசம் கொண்டவனாகி வாலியினிடம் வன்மையின் வனத்தை காட்டுவித்தான். விருக்ஷே சசாக்கை சசிகைர் வஜ்ரகோட்டே நிபைர்நகைः முஷ்டிபிர் ஜானுபிப் பத்பிர் பாஹுபிஷ் புனः புனः தயோர்யுத்தம் அபோத்காரம் விருத்ரவாசவயோரிவ. விருத்ரவாசவயோः இவ பிருத்ரனுக்கும் இந்திரனுக்கும் எங்கனமோ அங்கனமே தயோஹோ அவ்விருவர்களுக்கும் சசாக்கைஹி கிளைகளோடும் சசிகைஹி நுனிகளோடும் கூடிய விருக்ஷைஹி மரங்களாலும் வஜ்ர கோட்டி நிபைகி வஜ்ராயுதத்தின் உணைகளை நிகர்த்த நகைகி நகங்களாலும் முஷ்டிபிகி முஷ்டிகளாலும் ஜானுபிகி முழங்கால்களாலும் பத்பிகி கால்களாலும் பாகுபிகி ச கைகளாலும் யுத்தம் போரானது கோரம் பயங்கரமாய் புனகா புனகா மாறி மாறி அபூத் நிகழ்ந்தது. விருத்ரனுக்கும் இந்திரனுக்கும் எங்கனமோ அங்கனமே அவ்விருவர்களுக்கும் கிளைகளோடும் நுனிகளோடும் கூடிய மரங்களாலும் வஜ்ராயுதத்தின் முனைகளை நிகர்த்த நகங்களாலும் முஷ்டிகளாலும் முழங்கால்களாலும் கால்களாலும் கைகளாலும் போரானது பயங்கரமாய் மாறி மாறி நிகழ்ந்தது. தௌஷோணி தாக்தோ யுத்யே தாம்பாணரோ வனச்சாரிணோ மேகாவிவ மகாசப்தே ஸ்தர்ஜயாணோ பரஸ்பரம். வனச்சாரிணோ வனத்தில் சஞ்சரிக்கும் வாணரோ வாணரர்களாகிய தௌ அவ்விருவர்களும் ஷோணி தாக்தோ குருதி தோய்ந்தவர்களாய் மேகோ இரு மேகங்கள் இவ போலவே மகாசப்தைகி பேரொலிகளால் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் தர்ஜயானோ பயமுறுத்திக் கொண்டு யுத்யேதாம் போர் புரிந்தார்கள். வனத்தில் சஞ்சரிக்கும் வாணரர்களாகிய அவ்விருவர்களும் குருதி தோய்ந்தவர்களாயிரு மேகங்கள் போலவே பேரொலிகளால் ஒருவரை ஒருவர் பயமுறுத்திக் கொண்டு போர் புரிந்தார்கள். ஹீயமான மதோபஷ்ய சுக்ரீவம் வாணரேஸ்வரம் வீக்ஷமாணம் திசைச்சைவ ராகவ ச முஹோர்முஹு.
சஹா அந்த ரகவஹ ஸ்ரீராமர் வானரேஸ்வரம் வானர மன்னனாகிய சுக்ரீவனை ஹீயமானம் களைத்து திசகாச்ச எல்லா திக்குகளிலும் முகுகு அடிக்கடி வீக்ஷமானம் ஏவ பார்க்கிறவனாகவும் அதோ அப்பொழுது அபஷ்யத் கவனித்தார். அந்த ஸ்ரீராமர் வானர மன்னனாகிய சுக்ரீவனை களைத்து எல்லா திக்குகளிலும் அடிக்கடி பார்க்கிறவனாகவும் அப்பொழுது கவனித்தார். ततो रामो महातेजा आर्तं दृष्ट्वा हरीश्वरं शारां च वीक्षते वीरो वालिनो वधकारणात्. महातेजाः அமானுஷ்யமான ஆற்றலுடையவரும் வீரக ச வீரருமான ராமஹ ஸ்ரீராமர் ஹரீஸ்வரம் வானர மன்னனை சுக்ரீவனை ஆர்த்தம் சங்கடத்தில் இருப்பவனாய் திருஷ்டுவா பார்த்து ததக அதன்மேல் வாலினக வாலினது வதக்காரணாத் வதையை உத்தேசித்து ஷரம் பாணத்தில் வீக்ஷத்தே கண்ணோக்கினார். அமானுஷ்யமான ஆற்றல் உடையவரும் வீரருமான ஸ்ரீராமர் வானர மன்னனை சுக்ரீவனை சங்கடத்தில் இருப்பவனாய் பார்த்து அதன்மேல் வாலினது வதையை உத்தேசித்து பாணத்தில் கண்ணோக்கினார். ततो धनुषे सन्धाय शरामाशे वेशोपमं पूरयामास तच्चापं कालचक्रमिवान्तकः. ततः तन्मेलाशि विशोपमं सर्पத்தை நிகர்த்த शरं बाणத்தை धनुषि வில்லில் சந்தாயே பூட்டி தச்சாப்பம் அந்த வில்லை அந்தகः யமன் காலச்சக்கரம் யம தண்டத்தை இவ எவ்வண்ணமோ அவ்வண்ணமே பூரையாமாச சித்தமாக்கிக் கொண்டார். அதன் மேல் சர்ப்பத்தை நிகர்த்த பாணத்தை வில்லில் போட்டி அந்த வில்லை யமன் யமதண்டத்தை எவ்வண்ணமோ அவ்வண்ணமே சித்தமாக்கிக் கொண்டார். तस्य जातलघोषेण त्रस्तापत्ररथेश्वराः प्रदुद्रोभोर्मुरुगाश्चैव युगान्त इव मोहिताः. तस्ये अवरद जातलघोषेण நோனின் ஓசையால் யோகாந்தே பிரளயகாலத்தில் இவ போலவே பத்ரரதேஸ்வராக ச பெரும் பறவைகளும் மிருகாக ஏவ விலங்குகளும் திரஸ்தாக திகிலுற்று மோகிதாக மதி கலங்கி பிரதுத்ருபு நாட்புறமும் ஓட தலைப்பட்டன. அவரது நாணின் டங்கார ஓசையால் பிரளய காலத்தில் போலவே பெரும் பறவைகளும் விலங்குகளும் திகிலுற்று மதி கலங்கி நாட்புறமும் ஓடத் தலைப்பட்டன. முக்தஸ்து வஜ்ர நிர்கோஷோ பிரதீப்தாஷணி சந்நிபஹ ராகவேண மகாபாணோ வாலே வக்ஷசே பாதிதஹ. வஜ்ர நிர்கோஷக வஜ்ராயுதத்தை நிகர்த்து ஒலிக்கிறதும் பிரதீப்த சனி சந்நிபஹ ஜ்வலிக்கும் மின்னலை நிகர்த்ததும் ராகவேண ஸ்ரீராமரால் முக்தக விடப்பட்டதுமான மகாபாணக மகாபாணமானது வாலி வக்ஷசி வாலியின் மார்பில் பாத்திதக பாய்க்கப்பட்டு விளங்கிற்று. வஜ்ராயுதத்தை நிகர்த்து ஒலிக்கிறதும் ஜுவலிக்கும் மின்னலை நிகர்த்ததும்
ஸ்ரீராமரால் விடப்பட்டதுமான மகாபாணமானது வாலியின் மார்பில் பாய்க்கப்பட்டு விளங்கிற்று. ததஸ்தேன மகாதேஜா வீர்யோத்சிக்த கபீஸ்வரः வேகேனாபிஹதோ வாலே நிபப்பாத மஹீதலே. ததः அப்பொழுது மகாதேஜாக பெரும் ஆற்றல் உடையவனும் வீரியோத்சிக்தः கொழுப்பு தலைக்கு ஏறியவனும் கபீஸ்வரக கப்பி மன்னனுமாகிய வாலி தேன அதால் வேகேன உக்கிரமாய் அபிஹதः அடி உண்டவனாய் மஹீதலே பூமியில் நிபாபாத சாய்ந்து விட்டான். அப்பொழுது பெரும் ஆற்றல் உடையவனும் கொழுப்பு தலைக்கு ஏறியவனும் கப்பி மன்னனுமாகிய வாலி அதால் உக்கிரமாய் அடி உண்டவனாய் பூமியில் சாய்ந்து விட்டான். இந்திரத்வஜ இவோத்தூதः பௌர்ணமாஸ்யா மஹீதலே ஆஷ்வயுக்சமயே மாசி கதஸ்ரீகோ விசேதனः. ஆஷ்வயுக்சமயே ஐப்பசி மாதம் கௌடதேசத்தில் உற்சவம் நடைபெறுகிறதாகிய மாசி மாசத்தில் பௌர்ணமாஸ்யாம் பௌர்ணமி தினத்தில் மஹீதலே பூமியில் உத்தூதः இறக்கப்பட்ட இந்திரத்வஜः இந்திர பிம்பத்தை வரையப்பட்ட கொடி இவ போலவே விசேதனக அறிவிழந்து கதஸ்ரீகः ஒளி குன்றியவனானான். ஐப்பசி மாதம் கௌடதேசத்தில் உற்சவம் நடைபெறுகிறதாகிய மாசத்தில் பௌர்ணமி தினத்தில் பூமியில் இறக்கப்பட்ட இந்திர பிம்பத்தை வரையப்பட்ட கொடி போலவே அறிவிழந்து ஒளி குன்றியவனானான். நரோத்தமக் காலயுகாந்த கோபமம் शरोत्तमं काञ्चनारोप्य भूषितं ससर्जदीप्तं तममित्रमर्दनं सधूममग्निं मुखतो यथाहरः. नरोत्तमः पुरुषोत्तमர் ஸ்ரீராமர் காலயுகாந்த கோபமம் பிரளய காலத்து யமனை நிகர்த்ததாய் காஞ்சன ரூப்ய பூஷிதம் பொன்னாலும் வெள்ளியாலும் அலங்கரிக்கப்பட்டதும் அமித்ரமர்தனம் சத்ருக்களை அழிப்பதும் தீப்தம் ஒளியுற்று விளங்குகிறதுமான தம் அந்த ஷரோத்தமம் ஷரோத்தமத்தை ஹரஹா சிவபெருமான் சதூமம் புகையோடு கூடிய அக்னிம் ஊழித்தீயை முகதஹா வாயிலிருந்து யதா கக்குவது எவ்வாறோ அவ்வாறே சசர்ஜ அப்பொழுது விரித்தார். புருஷோத்தமர் ஸ்ரீராமர் பிரளய காலத்து யமனை நிகர்த்ததாய் பொன்னாலும் வெள்ளியாலும் அலங்கரிக்கப்பட்டதும் சத்ருக்களை அழிப்பதும் ஒளியுற்று விளங்குகிறதுமான அந்த சரோத்தமத்தை சிவபெருமான் புகையோடு கூடிய ஊழித்தீயை வாயிலிருந்து கக்குவது எவ்வாறோ அவ்வாறே அப்பொழுது விரித்தார். அதோக்ஷித சோணித தோய விஸ்ரவைः சுபுஷ்பிதாசோக இவானிலோத்ததः விசேதனோ வாசவ சூணு ராகவே விப்ரம்ஷிதேந்திரத்வஜ வத்க்ஷிதிம் கதः. வாசவ சூணுகு இந்திரனது புதல்வன் வாலி
ஆகவே போரில் சோணித்த தோய விஸ்ரவைஹி இரத்த நீர் பெருக்குகளால் உக்ஷிதக நனைக்கப்பட்டவனாய் விசேதனக பிரஜையற்றவனாய் அனிலோத்ததக காற்றால் அடிபாரி வீழ்த்தப்பட்ட சுபுஷ்பிதாசோகக நிறைய பூத்த அசோகமரம் இவ போலவும் விப்ரம்ஷிதேந்திர துவஜவத் இறக்கப்பட்ட இந்திர துவஜம் போலவும் க்ஷிதிம் பூமியில் அத அப்பொழுது கதக விழுந்தான். இந்திரனது புதல்வன் வாலி போரில் இரத்த நீர் பெருக்குகளால் நனைக்கப்பட்டவனாய் பிரஜையற்றவனாய் காற்றால் அடிபாரி வீழ்த்தப்பட்ட நிறைய பூத்த அசோகமரம் போலவும் இறக்கப்பட்ட இந்திர துவஜம் போலவும் பூமியில் அப்பொழுது விழுந்தான். इत्यार्षे श्रीमद् रामायणे वाल्मीकिये आदिकाव्ये किष्किन्धाकाण्डे 16 सर्गः।